லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. ஹீரோயின் இப்போ பெட்ஷீட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, ஓகே என் ரூமில் எல்லாமே இருக்குது, எனக்கு எதுவும் தேவையில்லை, அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறார், நான் எதிர்க்க இருக்க ஹோட்டலுக்கு புக் பண்ணிவிட்டு இன்னைக்கு நைட் நான் அங்கே ஸ்டே பண்ணிப்பேன், உங்களுக்கு எதாவது வேணா எனக்கு கால் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு லீ சிஷான் வேறு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தால, எங்கே அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிட்டு போகிறான்ட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் நைட் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, போய் நல்லா தூங்குங்க அப்படி சொல்கிறாங்க. அவங்களும் ஓகே சொல்லிட்டு ஹீரோ வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ வந்து படுக்கலான்ட்டு வரும்போது கரெக்டாக இந்த லீ சிஷான் வேறு கால் பண்ணிடுறான். கால் பண்ணி, நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், ரொம்ப நேரமாக ரிப்ளை பண்ணலானால தான் கால் பண்ணேன், உங்களுக்கு ஓகே அங்க நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா அப்படி கேக்குறாங்க. எனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கேன், நான் உங்க போன் கவனிக்கலானால உங்க மெசேஜை மிஸ் பண்ணிட்டேன் அப்படி சொல்றாங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, சூ எங்க இருக்காரு, அவர் உங்க கூட தான் இருக்காரான்னு கேட்டா, இல்ல அவர் ஹோட்டல்ல தங்கிட்டு இருக்காருன்றாங்க. ஓ அப்படியா, இல்ல அவர்கிட்ட ஒரு லீகல் அட்வைஸ் கேட்கலாம் தான் கால் பண்ண, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நாளைக்கு அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இப்பதான் அவனுக்கு நிம்மதியே வருது. இப்ப ஹீரோ ஹோட்டல்ல தங்குறாரு, மனசு கேட்கலையா, உடனே காசு அமுச்சு விட்டுட்டு இந்த உங்களோட காஸ்ட்டை வந்து நான் கவர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்காம, இல்ல அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு, நான் நைட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணுவேன், ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருப்பேன், ஏதாவது வேணா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. கூடவே குட் நைட் வர சொல்றாங்க. என்னடா இவன் புதுசா எனக்கு குட் நைட்லாம் அனுப்புறா சொல்லிட்டு குட் நைட் அப்படி சொல்றாங்களா. உடனே ஹீரோ நல்லா தூங்குங்கன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்றாரு. என்ன இவன் ஏதோ ஒரு நாவல் கேரக்டர்ல ஹீரோனோட மெசேஜ் லாஸ்டா இருக்க கூடாது, எப்பவுமே ஹீரோ தான் லாஸ்டா கான்வர்சேஷனை முடிக்கணும் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா. சோ அந்த மாதிரியே பண்றானே இவன், இந்த மாதிரிலாம் பண்ற ஆள் இல்லையன்ட்டு யோசிச்சுட்டே படுக்க போறாங்களா. கொஞ்ச நேரத்துல தூக்கத்துல இருந்து எழுந்துடுறாங்க. பார்த்தா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை போல, தொண்டை வலி, ஃபீவர் எல்லாமே வந்துருச்சு. இப்போ ஹீரோ கால் பண்ணிட்டு, உங்ககிட்ட ஏதாவது மெடிசன் இருக்குமா அப்படி கேட்குறாங்க. அப்படி பதறிடுறாரு ஹீரோ. என்னாச்சு உங்களுக்கு, உடம்பு ஏதாவது சரியில்லையான்னு கேட்டா, ஆமா எனக்கு கொஞ்சம் ஃபீவர் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களா. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஹீரோ வீட்டுக்கே வந்துடுறாரு. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாத்திரை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ எனக்கு மாத்திரை எல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு இன்னொரு மாத்திரை எடுத்துட்டு வரதுக்காக போறாரா. பார்த்தா அதுக்குள்ள ஹீரோயின் போத்திட்டு படுக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஹீரோவே மருந்துலாம் கலந்துட்டு எழுப்பிட்டு, இந்த மருந்து மட்டும் குடிங்களா அப்படி சொல்றாங்களா. ஹீரோயின் இருந்த டயர்ட்ல அப்படியே ஹீரோ மேலே சாஞ்சிக்கிறாங்க. உடனே ஹீரோக்கு தான் ஜாலி ஆயிடுது. ஆனா அதை வெளியில காமிக்க முடியாது இல்லையா. ஸோ மெதுவா ஹீரோனை எழுப்பி இந்த மருந்து மட்டும் குடிச்சிடுங்கன்னு சொல்லி குடிப்பாட்டிட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு அப்படியே அவங்கள அழுக்கா கைத்தாங்களா தூக்கிட்டு போயிட்டு உள்ள படுக்க வைக்கிறாங்க. பார்த்தா உடம்புலாம் ஸ்வெட்டா இருக்கு போல. ஸோ மறுபடியும் அந்த டவல் பாத்லாம் கொடுத்துட்டு தூங்க வச்சிருக்காங்க. விடிஞ்சே போயிடுது. அப்படியே மார்னிங் ஹீரோயின் எழுந்து பாக்குறாங்க. அவங்க ஸ்லிப்பர் அங்க இல்லை. என்னடா என் ஸ்லிப்பர் இல்லைட்டு யோசிச்சு பார்த்தா அப்பதான் அவங்களுக்கு ஞாபகமே வருது, ஒருவேளை ஹீரோ தான் நம்மளை இங்க கூட்டு வந்து விட்டுருப்பாருன்ட்டு. சரி ஓகே நம்ம ஸ்லிப்பர் எடுக்க போலான்ட்டு பாலுக்கு போறாங்க. அந்த டைம் ஹீரோவும் ஹோட்டல்ல இருந்து வராரு. என்னங்க இங்க ஸ்லிப்பர் இல்லாம நடக்கிறீங்கன்னா, இல்ல என் ஸ்லிப்பர் ஹால்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்றாங்களா. உடனே ஹீரோவே கையிலேருந்து எடுத்துட்டு வந்து தராரு. அதை போட்டுக்கிட்டு, ரொம்ப தேங்க்ஸ், நீங்க தான் என்ன தூக்கிட்டு போனீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைவா, அவங்க உட்காருங்க, உங்களுக்கு நான் டெம்பரேச்சர் எடுக்கிறேன் சொல்லிட்டு டெம்பரேச்சர் எடுக்கிறாரா. அதுல வந்து ஆல்ரெடி பேப்பர்ல ஒரு 10 தடவையாவது எடுத்துப்பாரு போல, அவ்வளோ எழுதி வச்சிருக்காங்க. நைட்டெல்லாம் ஹீரோ உட்காந்துட்டு ஹீரோயின் பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே அவங்க எழுந்துட்டு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு உள்ள போயிட்டு, ஐயோ இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம்னா கதை முடிஞ்சிடா சாமி, சீக்கிரம் நம்ம வேற வீடு பார்த்துட்டு போயிடணும் சொல்லிட்டு அப்படியே அவங்க ஃப்ரெண்டுக்கும் மெசேஜ் அனுப்புறாங்க. தயவு செஞ்சு உன்னை கேட்குறேன்டி, எனக்கு ஒரு நல்ல வீடு பார்த்து தாடி, இல்லை உனக்கு ஏதாவது தெரியும்னா சொல்லிடி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டி நேற்று தான் நீ அவரோட இருந்தியே, அவர் தான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு, இப்போ எதுக்குடி நீ மாறணும்னு நினைக்கிற அப்படின்ட்டு அவ வேற கலாச்சிட்டு இருக்கா. நான் உன் காலில் கூட விழுறேன்டி, தயவு செஞ்சு எனக்கு ஒரு வீடு பார்த்து கொடு அப்படின்னு சொல்றாங்களா. சரி ஓகே நான் பார்த்து தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு உங்க ஐடி கார்டு கொடுங்கன்னு கேட்குறாங்களா. அதுக்கு அவன் ஒரு மாதிரி ஆயிட்டு, ஐடி கார்டா எதுக்கு அப்படின்னு கேட்குறான். இல்லை நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுக்கணும்ல அதனாலதான் அப்படி சொன்னோன்னே ஒரு மாதிரி இருக்கான். அப்போ பயப்படாத, நான் அது கேட்கல, எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படி சொல்லிட்டு கூட ஐடி கார்டுன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. ஐடி கார்டு வாங்கிட்டு ஏதோ இன்னும் செக் பண்ணிட்டே இருக்காங்களா. அந்த டைம் பார்த்துட்டு அந்த பையனுக்கு ஒரு கால் வருது. இந்த கால் எங்கேருந்து வந்திருக்கோம், நான் நேற்று நைட்டு அவனும் அந்த பொண்ணும் வந்து தனியா ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க போல, அங்கிருந்து கால் பண்றாங்க. நீங்க இன்னும் உங்க ரூமை வெக்கேட் பண்ணலையே, எப்போ பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. இதை வந்து பக்கத்துல அந்த பொண்ணு இருக்கா, ஆனா அவ கேட்கறாளான்னு என்னன்னு தெரியல. உடனே இவெல்லாம் எனக்கு வீடெல்லாம் வேண்டாங்க அப்படி சேல்ஸ் பர்சன் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு, எனக்கு அடிக்கடிக்கு இப்படிதான் ஸ்கேம் காலாம் வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்றான். அதை கேட்டுட்டு இவ சரி ஓகே எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுறான். அப்பதான் அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது, நீங்க உங்க பாய் ஃப்ரெண்டுக்காக ஒரு கார் பார்த்துருந்தீங்களா, அது வந்திருக்கு, நீங்க செக் பண்ண வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இவள அதை இக்னோர் பண்ணிட்டு கார் ஓட்டிட்டே போறா. கொஞ்சம் தூரம் போன பிறகு என்ன நினைச்சா தெரியல, உடனே ரிட்டர்ன் எடுத்துடுறா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் போன்ல பேசிட்டு இருந்தது ஒருவேளை காதுல விழுந்திருக்கும் போல, அதனாலதான் ரிவர்ஸ் எடுத்துட்டு இப்ப எங்கேயோ போயிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ சாப்பிடறதுக்கு உட்காந்துட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோ வந்துட்டு லாஸ்ட்
லாஸ்ட் நைட் என்ன நடந்துச்சுன்னா அப்படின்ட்டு சொல்ல வராங்க. உடனே அலி சேஷான் கிட்டது கால் வருது. அவன் கால் பண்ணிட்டு, எழுந்துட்டியா, உனக்கு இந்த வீடு கம்ஃபர்டபுளா இருக்கா இல்லையா, இல்லைன்னா சொல்லி நான் உனக்கு வேற வீடு பாக்குறேன், ஒரே நாள்ல முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவ இல்ல பரவாயில்ல நான் ஸ்லோவா பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றானா. உடனே வேணும்ட்டு நம்ம ஹீரோ நடுவில் வந்துட்டு வா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே அவளை சூ வந்திருக்காரா, அவர் ஹோட்டல்ல தானே இருக்காரு சொன்னா. இல்ல இப்பதான் வந்தாரு சாப்பிட்றதுக்காக அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோவும் வேணும்ட்டே நடுநடுல பேசிட்டு இருக்காரா. அவனுக்கு வர ஒரு பக்கம் காண்டாயிட்டு இருக்கு. ஆமா உனக்கு ஃபீவர் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது, என்னது உனக்கு ஃபீவர் இருக்கா, ஐயோ நான் வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். உடனே ஹீரோயின் இல்ல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ சொல்றாரு, கேட்டியா அதெல்லாம் வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனே கட் பண்ணி விட்டுறாரு. உடனே ஹீரோயின் நானும் அப்புறமா பேசுறேன் அவன் கிட்ட அப்படி சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்படியே 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க உட்காந்துட்டு வீடு பார்த்துட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோ வந்துட்டு, எவ்வளவு சீக்கிரம் எதுக்கு நீ வீடு பாக்குற, அதான் இங்க நல்லா தானே இருக்கு அப்படி சொல்லி கேட்கறாங்க. இல்ல எனக்கு நான் மாறுறேன், உங்களை நான் ரொம்ப நாள் தொல்லை பண்ண வேண்டாம் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வீடை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சரி உனக்காக சேர்த்து நானும் பாக்குறேன் சொல்லிட்டு, இந்த வீடா நல்லா இல்ல, அந்த வீடு நல்லா இல்ல, இங்க அது உடஞ்சிருக்கு இங்க அது உடஞ்சிருக்கு அப்படி சொல்லி மாறி மாறி சொல்லிட்டு இருக்காரா. அவளும் வந்துட்டு ஆமா இல்ல கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஃபைனலா ஒரே ஒரு வீடு மட்டும் செட் ஆயிடுச்சு போல. சோ அந்த வீடை வந்து விசிட்டிங்காக போறாங்க. அங்க போனா இவங்க 2 பேரா வந்திருக்கத பார்த்துட்டு அந்த ஓனர் சரியா பேச மாட்டான். எது கேட்டாலும் நீயே பாத்துக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அதை பார்த்து சரி நம்ம கீழே போயிடலாம் சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வந்துடுறாங்களா. கீழே வந்துட்டு பிறகு ஹீரோயின் சொல்றாங்க, அவன் ஏன் அந்த மாதிரி பேசுறான் அப்படின்னா, இல்ல அவன் வந்து நீ மட்டும் தான் வருவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா, நீ வந்திருந்தா உங்ககிட்ட ஃபிளர்ட் பண்ணலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா, அதனால தான் அவன் இந்த மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கரெக்டா அவனுக்கு மெசேஜோ வருதா. என்ன சொல்லிருப்பானா, நீ மட்டும் தனியா வந்திருந்தேன்னா நான் உனக்கிட்ட நல்லா பேசியிருந்திருப்பேன், நீ வேற என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கியா அப்படி சொல்லி கேட்காங்களா. ஆமா நான் காலையில தான் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவனுக்கு பிரேக்கப் ஆன பிறகு இந்த வீடை வந்து பாரு, அப்ப நான் உனக்கு இந்த வீடு தரேன், இப்போ இல்லன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறானோ. இதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. இந்த ஓனர் என்ன இப்படி ஃபிளர்ட் பண்றா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பேசுனதையும் நினைச்சு பாக்குறாங்க. இவன் இந்த மாதிரிலாம் பேசுற ஆளே கிடையாது, இவன் எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறா சொல்லி யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ என்னாச்சுன்னு கேட்கிறாரா. அதுக்கு ஹீரோன்னு சொல்றாங்க, இல்ல நான் கேட்கறேனே நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு ஏதோ பேய் ஏதோ பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கேட்டுறா. உடனே அவனை திரும்பி பார்த்துட்டு, ஆமா என்னை பார்த்து எதுக்கு இந்த மாதிரி கேட்குற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சும்மா தான் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓடி போயிடுறாங்க. அப்படியே இவங்க 2 பேரும் ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாங்களா. ரொம்ப டயர்டாக இருக்கு போல. ஹீரோயின் போய் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துடுறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ அங்கே இருக்கிற ஒரு பூனைக்குட்டியை கூப்பிட்டு வந்துட்டு, இது கூட விளையாடு அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே விளையாடிட்டு இருக்காங்களா. அதுக்கு இன்னும் பேர் வைக்கல போல. ஸோ அதுக்கு பேரோ ஹீரோயினே வச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பழைய ஸ்கூலோட நினைப்பு வந்துட்டு, நீ இன்னும் இந்த மாதிரி ஆரஞ்சு கேட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அப்போ ஹீரோ திரும்பி பார்த்துட்டு, உனக்கு இந்த விஷயம் கூட நியூஸ் பேப்பரில் தான் போட்டாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஹீரோ எனக்கு ஒரு மாதிரி எடுத்து, இல்லை லூ தான் சொன்னார் இந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு சொல்லிடுறாங்க. லூ கிட்ட இந்த மாதிரி நான் சொன்னதை எனக்கு ஞாபகமே இல்லையேன்ட்டு அவர் கேட்கும்போது தெரியலையே அப்படின்ற மாதிரி மழுப்புறாங்க. உடனே எனக்கு பசிக்குது ஏதாவது சமைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவோம். சரி நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு போன கையோட ஐயோ இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம்னா எல்லாத்தையும் ஒளறிடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீடு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோனோட ஃப்ரெண்டு குளிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு போல அவங்களுக்கு. கீழே வர அவன் உட்காந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். அவ சொல்றா, உனக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு இல்ல, உனக்காக தான் நான் பேசினேன், இது ஓகே உனக்கு ப்ரமோஷன் அப்படி கேட்கும்போது, உன்கிட்ட நான் ஒன்னும் ப்ரமோஷனுக்காகலாம் பழகல அப்படின்ற மாதிரி குழஞ்சிட்டு இருக்கான். அதுக்கு அவளோ உனக்கு தான் ப்ரமோஷன் வந்துருச்சுல, அப்ப எனக்கு எந்த ரெவார்டா இல்லையா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு இவ்வளோ ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுறாளா. அப்போ அவன் மெசேஜ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு, இன்னும் ஹேர் கூட ட்ரை பண்ணாம வந்திருக்கேன், நான் வேணா ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்கறான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இவ அப்படியே தண்ணி குடிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கா. அவனும் வழக்க போல ஹக் பண்ற மாதிரி வரானா. உடனே இவ அதை அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க அப்படின்ட்டு சொல்றா. அவனும் தண்ணி ஊத்திட்டு இருக்கும் போது இவன் வந்து சொல்றான், எனக்கு ப்ரமோஷன் வந்திருக்கு, அதை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம், எனக்கு பெரிய ரிவார்ட் கூட வரும் போல அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு கடுப்பாயிடுது. அவன் பேசுதே அவளுக்கு பிடிக்கல. போதும் அப்படின்னு சொல்லி கத்திடுறா. ஆனா அதுக்கப்புறம் இல்ல தண்ணி போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் குடிச்சிட்டு அவ கிளம்பிடுறா. இவன் அந்த பொண்ணு கிட்ட பேசுற குஜால்ஸ் நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஏதோ சேஞ்சஸ் தெரியுது அப்படின்றத கூட நோட்டீஸ் பண்ணாம விட்டுறான். அப்படியே நைட்டும் ஆயிடுது. ஹீரோ நல்லா குக் பண்ணிட்டு ஹீரோனை எழுப்பலான்ட்டு வராங்களா. பார்த்தா அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரி போத்தி விட்டு போலான்னா அதுக்குள்ள அவளே எழுந்துடுறா. எழுந்துட்டு டிவி முன்னாடி வந்து நின்றுட்டு தலையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காளா. அதை பார்த்தோன்னே ஹீரோ ஏதோ ஒரு பார்சல் மாதிரி எடுத்து வந்து கொடுத்துட்டு, உனக்காக நான் ஒரு மால் போயிருந்தேன் அங்க வாங்கினேன் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு ஹேர் பேண்ட் போல, நீ தான் ஏதோ எடுத்துட்டு வரல அதனால தான் உனக்கு வாங்கிட்டு வந்த அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. இல்ல இதை பார்த்தா ஒரே காஸ்ட்லியா தெரியுது, எதுக்கு இதெல்லாம் அப்படி சொல்லி கேட்கறாங்க. நீ மட்டும் எனக்கு வாட்ச் வாங்கி தரலாம், நான் உனக்கு பேண்ட் வாங்கி தரக்கூடாதான்னு கேட்கிறாரா. இல்ல நான் கொடுத்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு அப்படி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ உடனே ஹாப்பி நியூ இயர், இன்னும் கொஞ்ச நாள் நியூ இயர் வருதுல்ல, அதுக்காக தான் வாங்கி கொடுத்தா நினைச்சிக்கோ, இந்த வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரி ஓகேன்ட்டு ஹீரோன்னு வாங்கிட்டு ஹேர் பேண்டை டை பண்ண போறாங்க. அப்ப அவங்களோட சைட்ல வந்துட்டு கொஞ்சம் முடி விட்டுட்டாங்க போல. இந்த தடவை ஹீரோ ஒன்னும் பெருசா ஹெசிடேட் பண்ணல. உடனே அந்த முடியெல்லாம் சேர்த்து பேண்ட்
பேண்ட் கட்டி விடுறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ரொமான்டிக்கா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நடுவில் கௌஷிக் வந்தா எப்படி இருக்குன்ற மாதிரி யாரும் பெல் அடிக்கிறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பார்சல்காரன் வந்திருக்கான். உங்களுக்காக ஒரு பார்சல் வந்திருக்கு, நீங்க சைன் பண்ணி வாங்கினாதான் அது நாங்க தருவோம் வேற சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா லீ சிஷனோட போட்டோ போட்டு ஒரு போர்டு வந்திருக்கு. அது அவ்வளவு பெருசுக்கு இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோ காண்டாயிடுறாரு. இப்ப அந்த போஸ்டர் எடுத்துட்டு வந்துட்டு ஹீரோயின் முன்னாடி வச்சுட்டு என்னது இதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயின் ஒன்று சொல்றாங்க, உங்க தங்கச்சி தானே உங்களோட கலெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் தான் உங்க தங்கச்சிக்கு வந்து நியூ இயர்க்கு முன்னாடி இதை கொடுக்கலான்றனால நான் பிளான் பண்ணி அவங்ககிட்ட கேட்டு உங்களுக்காக வாங்கி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இது ஸ்ட்ரெயிட்டாக அவகிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியணுன்றதுனால தான் இந்த அட்ரஸ் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் லீ சிஷன் என்ன நினச்சிருப்பானா, இவ தான் கேட்டா போல அப்படின்னு நினச்சிட்டு இந்த பெரிய போஸ்ட் எடுத்து அமைச்சிருப்பான். இதை கேட்ட பிறகு ஹீரோக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஏன்னா இவளுக்காக இல்லை, இவ தங்கச்சிக்காக தான் இருந்தாலும் என் தங்கச்சியும் இவன் பின்னாடி சுற்றுறானேன்ட்டு அது வேற ஒரு கோவமா இருக்கு. இந்த டைம்னு பார்த்து கரெக்டாக அவங்க தங்கச்சி வரை மெசேஜ் அனுப்புறாங்க. அண்ணா நான் இப்போதான் எக்ஸாம்லாம் முடிச்சு நியூஸ் பார்த்தேன், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாலுமே இப்போ பரவாயில்லையா ஹீரோயின் அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயின் பரவாயில்ல, உன்னோட கதை என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறாங்களா. பார்த்தா அவளுக்கு ஒரே ஹாப்பி எடுத்து, ஐயோ ருவான் அக்கா எனக்காக இது வாங்கி வச்சிருக்காங்களா, தேங்க்ஸ்ன்ற மாதிரி கத்திட்டு குதிச்சிட்டு இருக்கா. அந்த டைம்ல தான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் வேற ஒரு கிஃப்ட் எடுத்து வந்து கொடுத்துருப்பான் போல. அதை ஓப்பன் பண்ணிப்பாரு இதோட நியூ இயர் கிஃப்ட்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதையும் மதிக்காம இவ்வளவு பெரிய போஸ்ட்டை பார்த்தானே அவ துள்ளி குதிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பக்கம் அப்செட்டா இருக்குது, ஐயோ இவ எப்படா இதை வாங்குவா அப்படின்ற மாதிரி அவ பின்னாடியே போறான். இப்ப நைட்டு டின்னர் முடிச்சுட்டு ஹீரோ கிளம்புறாரா. அதுக்கு முன்னாடி போஸ்ட் எடுத்துட்டு போய் எங்கேயாவது ஒழிச்சு வைக்கணுமே, இது எப்போ பார்த்தாலும் எங்களே நோட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போய் ஸ்கிரீன் பின்னாடி எல்லாம் ஒழிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயினை கூப்பிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஏதாவது வேணா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்ப ஹீரோயின் க்ளோஸ் பண்ணிட்டு இல்ல பேண்ட் இருக்குல்ல அதை தொட்டு பார்த்துட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வேற சொல்லியிருப்பாருல, இது என்னோட நியூ இயர் கிஃப்ட் உங்களுக்காக அப்படின்ட்டு. அதை யோசிச்சு பார்த்துட்டு ப்ரீவியஸா என்ன நடந்துச்சு பிளாஷ்பேக்ல யோசிக்கிறாங்க. அந்த டைம்ல நியூ இயர் கிட்ட வந்திருக்கோம், ஹீரோ வந்து அவங்களுக்காக ஒரு பேண்ட் வாங்கியிருப்பாங்க. ஆனா அந்த அவங்களோட பேட் சுச்சுவேஷனால கொடுக்க முடியாது இல்லையா. இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரியாது. அதனால அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. எந்த கிஃப்டும் வராதனால கொஞ்சம் சோகமா இருக்காங்க. அதுதான் இப்ப ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு, அப்போ அந்த டைம்ல நான் நியூ இயர்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ண கிஃப்ட் இப்ப ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு கொடுக்குறானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இப்ப அவங்க ஃப்ரெண்டுக்கும் மெசேஜ் அனுப்புறாங்க. எனக்கு ஏன்டி இவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா என்கிட்ட அவன் ஃபிளர்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட்டு போய் தூங்கிடுறாங்க. அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுது. அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டு, நீ எங்க இருக்க, நம்ம ரொம்ப நாள் ஆச்சு இல்ல ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு என் கூட லஞ்ச் சாப்பிட வரியா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவன் சொல்றான், இல்ல நான் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு, அது முடிச்சிட்டு வரவே லேட் ஆகும், நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அந்த டைம்ல அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, நீங்க ஆர்டர் பண்ண கார் டெலிவரி ஆயிடுச்சுன்ட்டு. அதை பார்த்தவன ஒரே ஹாப்பி ஆயிட்டான். அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வாங்கினான்றது அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. உடனே அவளுக்கு கால் பண்ணிட்டு, நான் வரேன், நம்ம 5th anniversary கூட சரியா செலிப்ரேட் பண்ணல, நம்ம 2 பேரும் மீட் பண்ணி லஞ்ச் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இப்படி சொல்லிட்டு அந்த கீப் இருப்பா இல்லையா, அவளுக்கு கால் பண்ணிட்டு, இல்ல இன்னைக்கு வர முடியாது, நான் பெரிய பிசினஸ் டீலிங் பண்ண போறேன், அதனால நம்ம அப்புறமா மீட் பண்ணலான்ட்டு சொல்லிடுறான். அப்படியே அவளை பாக்கிறதுக்கோ போயிடுறானா. அங்க போனா அவன் என்ன மாதிரி கார் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தானோ அதே கார் தான் அங்க நிக்குது, புதுசா ரெஜிஸ்டர் கூட பண்ணாம. அப்போ வந்து எனக்காக தான் இதை வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஐயோ இவளை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணுமேன்ட்டு பக்கத்துல இந்த கார்ல இருந்து ஒரு ரோஸ் திருடி எடுத்துட்டு போயிட்டு, ஹாய் அனி நீ பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்க, ஸ்டன்னிங்கா இருக்கிறேன்ட்டு முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ரோஸ் கொடுத்துட்டு இருக்கா. அது அவளை வேண்டாம் வெறுப்பா வாங்கிட்டு பாக்குறாளா. அதை பார்த்தாவே தெரியுது ஏதோ வாடி போயிருக்குன்ட்டு. ஒரு ரோஸ் கூட எனக்காக வாங்கிட்டு வர தெரியலையேன்ற மாதிரி பார்த்துட்டு, இந்த ரோஸ் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன், எப்பவுமே பிடிக்கும்னு சொன்னேன்னு சொல்லி எடுத்து ஓர வச்சிடா. என்ன நீ இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு, சரி வா நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணலாமான்னு சொல்றாங்களா. இல்ல நான் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டேன் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பார்த்தா கேக்கு தான் வருது. என்ன நம்ம ஆர்டரு தப்பா இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்ம மெயின் டிஷ் தானே சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் தானே டெசர்ட் வரணும் அப்படின்னு சொல்றானா. அதுக்கு அவ சொல்றா, அதெல்லாம் இல்லை, இப்ப நான் உனக்காக தான் டெசர்ட் ஆர்டர் பண்ணிக்க, நீ சாப்பிட்டு டேஸ்ட் பாரு அப்படின்ட்டு சொல்றா. உடனே அவனை எடுத்து வாயில வைக்கிறா. வாயில வச்சா ஏதோ தென்படுது. உடனே துப்புறான். பார்த்தா அந்த ரிங்கு, இது நம்ம என்கேஜ்மெண்ட் ரிங்காச்சு, இது எதுக்கு இதுல இருக்கு அப்படின்னா, நீ எனக்கு கொடுத்த நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டு சொல்றா. என்ன நீ சொல்ற அப்படி கேட்டா, ஆமா இது நம்மளோட 5th anniversary, இத்தனை வருஷமா நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தோம், இந்த வருஷம் நீ என்னை ஏமாத்தின, இதை தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம லவ் தொடர முடியுமா என்ன அப்படின்ட்டு கேட்கறா. உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னம்மா என்ன பேசுற, நீ ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டியா, ஏதாவது தப்பா எங்கேயாவது பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்கறா. அப்படி ஏதாவது நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் நீ என்ன தப்பா நினைச்சுக்காத, என்னோட மனசுக்குள்ள மொத்தமா நீ மட்டும் தான் இருக்க அப்படின்ட்டு சொல்றா. அப்படி அவன் மனசுல நான் மட்டும் தான் இருக்கேன், அப்ப அந்த பொண்ணு அப்படின்னு கை காமிச்சா அவளோட கீப் வந்து நிக்குது. நடந்திருக்குன்ட்டு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. இவன் அன்னைக்கு அந்த போன்ல கேட்டிருப்பால அந்த ரூம் நம்பர் எல்லாம், அதே ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த ரூம் நம்பர்ல யார் இருக்காங்கன்னு பார்க்க போறாங்க. அந்த டைம்ல தான் அந்த பொண்ணு வந்துடுறா. 2 பேரும் இப்ப மீட் பண்ணிக்கிறாங்க. நீங்க சொன்ன ஆளு இந்த ஐடி கார்டுல இருக்கவன் தானா அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, ஒரே ஆள் தான்ட்டு. 2 பேரும் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல கேக் வருதா, அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு நீங்களும் எடுத்து சாப்பிடுங்க சொல்றாங்க. நானு பாயா இருந்தாலும் சரி டெசர்ட்டா இருந்தாலும் சரி யாரோடய ஷேர் பண்ணிக்க மாட்டேன். சரி இப்ப என்ன நெக்ஸ்ட் பிளான், நம்ம 2 பேரும் என்ன
பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 2 பேரும் பேசி வச்சுதான் இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் இவனுக்கு தராங்க போல. இவளை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறான். இதெல்லாம் உன்னோட வேலை தானா, நீ தான் இவகிட்ட புரியலாம் சொல்லிருக்கியா, நான் கெட்டவனா நீயும் கெட்டவதான், நீ ஒன்னும் நல்லவ கிடையாது, நீ தானே முதல்ல என்ன கார்ல ஏற சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்றான். அவளுக்கு கோவம் வந்துடுது. நான் பண்ணந்தான், ஆனா நீ அந்த டைம்ல உன் கையில என்ன என்கேஜ்மெண்ட் ரிங் போட்டுட்டு இருந்தியா, அப்ப நீ கழட்டி வச்சு வந்தானே, அப்ப நீ மட்டும் ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கிளாஸ்ல இருக்க தண்ணி எடுத்து மூஞ்சிலே ஊத்திடுறா. அவன் சொல்றான், ஆமா நான் என்ன பண்றது, நான் கொஞ்சம் வளர்ந்தா தானே இவளை நல்லா பாத்துக்க முடியும், அதனால தான் அந்த மாதிரிலாம் பண்ணேன்ட்டு ஒத்துக்கிறான். அந்த டைம்ல அவனுக்கு ஒரு மெசேஜ் வேற வருது, அதை பார்க்க போறான்னா உடனே அவ சொல்ல, நீ பார்க்காத, அது ஒன்னும் பெருசா இருக்கு, நான் வேலையை விட்டு தூக்கிருப்பாங்க அதுதான் வந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்களா. உடனே அவன் அப்செட் ஆயிடுறான். என்னடி நீ இதை பண்ணி வச்சிருக்கேன்னா அவ பாட்டு போயிடுறா. உடனே அவ கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வேற சாரி சொல்றான், என்ன மன்னிச்சுடி, இந்த மாதிரி நான் இனிமேட்டு பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு சான்ஸ் தாயே அப்படி சொல்லும்போது, இதுக்கு மேலே நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை தொடர வேண்டாம், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போறா. ஏய் நில்லுடி, என்ன நீ நினைச்ச பிரேக்கப் பண்ணிட்டு போறியா, என் மேல லவ் இல்லாம தானே இந்த கார் எனக்காக நீ வாங்கினா அப்படி சொன்னா, உனக்காக யார் வாங்கினா, அது எனக்காக வாங்கினது, உனக்கு வந்த மெசேஜ் போலி தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவன் ஃபோன் பண்ணி பாக்குறான், பார்த்தா அந்த காலே போகல, உனக்கு அனுப்பின மெசேஜே இவ தான் வந்துட்டு ஏதோ ஒரு அன்னோன் ஃபேக் நம்பர்ல இருந்து அனுப்பிச்சிருப்பா போல. உடனே அவன் பார்த்துட்டு கடுப்பாயிடுறான். அதுக்கப்புறம் அவ கார்ல ஏறி போயிட்டு, நம்ம இப்படியே பிரேக்கப் பண்ணிக்கலாம், இந்த அவன் முகர கட்டிக்கு நீ ஒரு 5th ஆனிவர்சரி கிஃப்ட் வாங்கி குத்தில, ஸ்லிப்பர் நீயே வச்சுக்கோ அப்படி சொல்லி அவன் மூஞ்சிலே தூக்கி போட்டு போயிடுறான். போற வழியில கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறதுக்கு பிரேக்கப் பண்றதா பெஸ்ட் நினைச்சிட்டு அவ பாட்டு ஒரு லாங் ட்ரிப் போயிடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு இந்த லீ சிஷன் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இந்த ஷீஷி பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டா, அவளை வந்து மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கும் அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பா தான் கால் பண்ணாரு, நான் பேசிட்டேன், உனக்கு இனிமேட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ இப்ப வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கான். அது கேட்ட உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீ இன்னும் 2 நாள் இருந்துட்டு கூட போலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு தான் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்குல்ல, இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ உடனே பேக்கப் பண்ண போயிடுறான். நீங்க என்ன டிராப் பண்ண கூட வர வேண்டாம், நானே கிளம்புறேன், கேப் கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு விட்டா போதுண்டா சாமின்ட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறாவ. ஹீரோ தான் ஏதோ சொல்ல வராரு, அதை கூட கேட்காம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. இந்த சீஷியோட அப்பாவும் வந்து அப்பாலஜைஸ் லெட்டர் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு, இந்த மாதிரி நாங்க இந்த பொண்ணை வெளிநாட்டுக்கு அமிச்சிட்டோம், அவளுக்கு இந்த மென்டல் இல்னஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கூட போட்டுடுறாங்க. ஆன்லைன்ல இருக்கவங்க எல்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டு, இனிமேட்டு உங்க கதை தொடரும் இல்லையா, உங்க மேல இந்த பொய் இதெல்லாம் போயிடுச்சு இல்லன்ற மாதிரி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினும் வந்துட்டு புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு விடுறாங்க. அதை வந்து ஹீரோவும் லூவும் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல ஹீரோட வீட்டுல இருந்திருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு கால் வந்திருக்கும். உங்க டீச்சர் இருக்காங்களே அவங்களுக்கு பர்த்டேவா, அதனால உன்னை மறக்காம கூட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே நேரத்துல ஹீரோக்கு கால் வந்திருக்கும், அவங்க இவனையும் இன்வைட் பண்ணிருப்பாங்க போல. ஹீரோயின் இதே கவனிக்கிறாங்க. இல்லம்மா நான் வரலன்ற மாதிரி சொல்றாங்களா, இல்ல நீ கண்டிப்பா வரணும்னு சொல்லிடுறாங்க. அப்ப ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, நீங்க போறீங்களா, அது உங்க டீச்சரா, உங்க பர்த்டேக்கு நீங்க போவீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, டைம் இருந்தா போவேன்ற மாதிரி சொல்லிருப்பாரு. இப்ப கரண்டா என்ன பண்றதுனா, லூ கிட்ட சொல்லிட்டு, என்னோட ஸ்கெடியூல வந்து நீ ஆன்லைன்ல போஸ்ட் பண்றா, உனக்கு வேலை கம்மியா இருக்கு, எனக்கு வேலை அதிகமா இருக்குன்ற மாதிரி போடுறா, அப்பதான் ஹீரோயின் நம்புவா நான் வந்து ஹீரோட பர்த்டேக்கு போகல அப்படின்ட்டு. ஹீரோயினை கரெக்டா அந்த போஸ்ட பாத்துட்டாங்களா, அப்பாடா அவன் போல அப்ப நான் கண்டிப்பா போவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்த வந்து ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு கேக்குறாங்க, என்னடி ஏதோ ஃபிளர்ட் எல்லாம் பேசிட்டு இருந்தா, அவன் உனக்கு என்னடி கிஃப்ட் கொடுத்தா அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு கலாச்சிட்டு இருக்காங்களா. சரி நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லி போன் வச்சிருக்காங்க. அந்த டைம்ல லூ வந்து ஒரு போஸ்ட் போட்டிருப்பார்ல, அதை பார்த்த உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே லூக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு, என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவனை சீட் பண்ணிட்டா, அவனை பனிஷ் பண்ணணும்ட்டு அவளுக்கு தோணுது, சோ இதுக்கு ஏதாவது கேஸ் போட முடியுமா, இதை பத்தி நம்ம ஸ்ட்ரெயிட்டா டிஸ்கஸ் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. அதுக்கு லூவும் வந்து இந்த ஹோட்டலுக்கு வாங்கன்னு சொல்லிடுறாங்களா. இப்போ அவங்க 2 பேரும் அங்க மீட் பண்ண போயிருக்காங்க. அப்ப லூ கிட்ட சொல்றாங்க, எனக்கு பினான்சியலா ஏதோ தேவையில்ல, வேற மாதிரி அவனை பனிஷ் பண்ணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த சீனோட தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.